முதலாவது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றில் காவி கனியை சோடியாக அமைவது. ஏன்னா முதலாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் காவிக்கனியை சோடியாக அமைவது. இப்ப காவிக்கணியம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அதாவது என்னது, பெருமானத்தையும் திசையையும் கொண்ட கணியம் தான் காவிக்கணியம். ஏன்னா தனக்கண்டு ஒரு பெருமானமும் இருக்கணும், அதே மாதிரி தனக்கன்னு சொல்லி ஒரு திசையும் இருக்கணும். இப்ப பெருமானம் பிளஸ் திசை என ரெண்டு பேரையும் கொண்ட கணியங்கள் தான் என்ன கணியங்களாக இருக்கிறோம்? காவி கணியங்களாக வந்து காணப்படுகிறோம். இப்ப இந்த காவி கணியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நாங்கள் பார்ப்போம். என்ன முதலாவது, இப்ப முதலாவது விடையில வந்து பாத்தீங்கன்னா அவையில் தந்திருக்கிறோம் கதி வேகம். முதலாவது விட வந்து பாத்தீங்கன்னா கதியும் வேகமும் தந்திருக்கணும். சொல்லுவா. இப்ப கதி என்ன கணியம், வேகம் என்ன கணியம்? கதி என்ன கணியம், வேகம் என்ன கணியம்? இல்ல ரெண்டுமே எண்ணிக்கணியம், ரெண்டுமே காவி கணியமா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப கதி வந்து பாத்தீங்கன்னா என்ன கணியம்? காவிக்கணியம். என்ன கணியம்? காவிக்கணியம். அதே மாதிரி வேகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கணியம்? தூக்கி அடிப்பா. எண்ணிக்கணியம். கதி எண்ணிக்கணியம், வேகம் என்ன கணியம்? காவிக்கணியம். ரைட். ஏன் கதி என்றது தூரத்தோடு சம்பந்தப்பட்டன. கதி என்றது அப்ப அது ரெண்டாவது வந்து பாருங்க அமுக்கம் நேரம். அப்ப ரெண்டாவதுல வந்து பாத்தீங்கன்னா அமுக்கமும் நேரம் தந்திருக்கேன் ரெண்டாவது விடையில. அமுக்கமும் நேரம் சொல்லுங்க பாப்பா. அமுக்கம் என்ன கணியம், நேரம் என்ன கணியம்? இதுல ரெண்டு பேருமே வந்து பாருங்க என்ன கணியம், எண்ணிக்கணியமா இருப்பேன். அமுக்கம் எண்ணிக்கணியம், நேரமும் எண்ணிக்கணியம். சரி, அடுத்த மூன்றாவது வந்து பாருங்க. ஏன்னா மூன்றாவது வந்து பாருங்க வேகம் இடப்பெயர்ச்சி. அப்ப மூன்றாவது வந்து பாத்தீங்க என்றால் வேகமும் இடப்பெயர்ச்சி. ஏன்னா வேகமும் இடப்பெயர்ச்சி. அப்ப கவனிச்சு பாரு ஒரு கால். வேகம் இடப்பெயர்ச்சி. வேகம் என்ன கணியம் ஐயா? காவிக்கணியம். வேகம் காவிக்கணியம், இடப்பெயர்ச்சி காவிக்கணியம். வேகமும் காவிக்கணியம், இடப்பெயர்ச்சியும் காவிக்கணியம். அடுத்தது என்ன, நாலாவது ஆன்சர் வந்து பாருங்க ஆர்முடுகள் கதி. ஆர்முடுகளும் கதியும். எனவே வேகமா சொல்ல, ஆர்முடு என்ன கணியம், கதி என்ன கணியம்? ரெண்டுமே எண்ணிக்கணியம். எனக்கு ரெண்டுமே எண்ணிக்கணியம். சரி, இப்ப விஷயத்துக்குள்ள வாங்கும். இப்ப என்ன சொல்லிருக்கணும்? காவிக்கணிய சோடியாக மட்டும், அதாவது என்ன காவிக்கணிய சோடி மட்டும் தான் கேட்கணும். அப்ப இங்க இருக்கிற காவிக்கணிய சோடி யாரு? வேகமும் இடப்பெயர்ச்சி. எத்தனையாவது விட? நாலாவது விட. சரி, மூன்றாவது விட. எத்தனையாவது விட? மூன்றாவது விட. சரியோ, அடுத்த கேள்வியை பாருங்க. ரெண்டாவது கேள்வியை பாருங்க. மனித உடலில என்ன ரெண்டாவது கேள்வி, மனித உடலில திணிவு 100% அடிப்படையில், மனித உடலில திணிவு 100% அடிப்படையில் அதிகளவு காணப்படும் மூலகம். ஏன்னா இப்ப வேகமா எனக்கு சொல்லணும். இப்ப அடிய மட்டும் பாருங்க எல்லாருக்கும். கார்பன் எத்தனை சதவீதம்? 18%. ஹைதரசன் எத்தனை சதவீதம்? ஹைதரசன் 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 10%. ஆக்சிஜன் 65%. நைட்ரசன், குளுக்கோஸுக்கு ஒரு பேரும் வைக்கலையா நாங்கள்? இப்ப பழ வெல்லம், பால் வெல்லம் சொன்ன மாதிரி குளுக்கோஸ். உங்களுக்கும் சொல்லலையே? ஒண்ணும் இல்ல அப்படி. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா என்ன தேன்ல காணப்படுது, அதே மாதிரி பழுத்த என்ன இனிப்பு பூசணில இருக்குது, கரட்ல இருக்குது, அதே மாதிரி பீட்ரூட் அதுகள்ல வந்து காணப்படுது. நெக்ஸ்ட் நாலா சுக்ரோஸ். சுக்ரோஸ் வேமா? கரும்பு வெல்லம் என்ன கரும்புல காணப்படுகிறது.
சரியோ? கொப்பி ஒன்ல வடிவா நோட் பண்ணி எடுங்க பாப்போம் இவ்வளவு விஷயத்தையும். அருகில் காட்டப்பட்டுள்ள படத்தில் அமைப்பு எக்ஸின் தொழில் யாது? தமிழதா? அடே இங்க பாருங்க, அருகில் உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ள அமைப்பு என்ன? அருகில் உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ள அமைப்பு எக்ஸின் தொழில் யாதுன்னு கேட்கிறோம். அடே இந்த அமைப்பு என்னன்னு படம் வந்து பாத்தீங்கன்னா அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை இந்த படம். சரியோ? அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை என்ற படம் தந்திருக்கு. இந்த அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலையில ஏன்னா மேல இருக்கிறவரை எக்ஸ் குறிச்சிருக்கு. அப்ப அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலையில மேல இருக்கிற இந்த எக்ஸ் என்னவாக இருக்கும் கண்டியலோ? புரத சாரி ரைபோசோம். என்னவா இருக்கும்? ரைபோசோம். அடே தம்பி, அகமுதலுறு சிறுவலை ரெண்டா பிரிச்சு காய்ச்சினாங்க. ஒன்று அழுத்தமான அகமுதலுறு சிறுவலை, மற்றது அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை என்று. அந்த அழுத்தமான அகமுதலுறு சிறுவலையில தான் அழுத்தமான அகமுதலுறு சிறுவலையில ரைபோசம் ஒட்டி இருக்கிறதான் அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை. விளங்குதோ? அப்ப இதுல இந்த ரைபோசோம் தொழில் என்ன? புரத தொகுப்பு. ரைபோசோம் தொழில் என்னது? புரத தொகுப்பு. சரியோ? அப்ப அடுத்த என்ன எக்ஸின தொழில் என்னது? புரத தொகுப்புல வந்து பங்களிப்பு செய்யும். ரைட்டோ? ஒரு கால் தெளிவா ஞாபகம் கொள்ளுங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. விலங்குகளின் உடலினுள் கார்போஹைட்ரேட் எவ்வகை சேர்வையாக களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது? விலங்குகளின் உடலினுள் கார்போஹைட்ரேட் எவ்வகை சேர்வையாக களஞ்சியப்படுத்தப்படுகின்றது? அப்ப ஜோதி பாருங்க, கார்போஹைட்ரேட் என்ன சேர்வையாக களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்குது எங்க உடம்புல? கோதாரியில் மனிதர் விலங்குகளை சேமிப்புணவு என்னது? கிளைக்கோஜன். அப்ப அடே அதுதானடா கேள்வி. விலங்குகளின் உடலில் கார்போஹைட்ரேட் என்ன வடிவில சேமிக்கப்பட்டிருக்குது? என்ன வடிவில சேமிக்கப்பட்டிருக்குது? கிளைக்கோஜன். ஒரு முதலாம் ஆண்டு கேள்வி. ஒன்னாம் ஆண்டு பிள்ளை சிரிச்சு கொண்டு செய்யும் இந்த கேள்வியை. எது பழைய சிலபஸ்? முதலாம் ஆண்டு பழைய சிலபஸ். இப்ப நீங்க எல்லாம் படிக்கிறது மொக்க பாரு. முதலாம் ஆண்டு நாங்க படிச்ச காலத்துல இருந்த சிலபஸ் இது. ரைட். அடுத்தது, குருதி உறைதலுக்கு அவசியமான விட்டமின் கனியுப்பு யாரு? குருதி உரையில வாங்கல விட்டமின் விட்டமின் கே. கனியுப்பு கனியுப்பு விட்டமின் கே. சரி, கனியுப்பு யாரு? கால்சியம். விரும்ப உருட்டு கட்டைய. ஏன்னா அப்ப ஞாபகம் அடே குருதி உறைதல்ல பங்களிப்பு செய்யறவர் ஒன்று கால்சியம், சாரி விட்டமின் கேயும் வருது கால்சியம். டெண்டிங் கேல வரும். ஸ்டார்ட் பண்ணணும் ஞாபகம். கால்சியம் அதுக்காக கேம் யோசிக்கிறது இல்ல, ரெண்டும் அந்த ஃபார்முல வரும். ஏன்னா விட்டமின் கே கால்சியம். என்ன இது அடிக்கடி வார ஒரு கேள்வி. அடுத்த கேள்வியை பாருங்க, இப்பதான் சொல்றது. அடுத்தது, களத்தின் பிரசாரண அமுக்கத்தை மாறாது பேண உணவும் கனியுப்பு. அட்டவணை. களத்தின் பிரசாரண அமுக்கத்தை மாறாது பேணும் கனியுப்பு. இல்லாட்டி பேணும் மூலகம். மூலகம் வேண்டா கனியுப்பு தான். சொல்லுங்க வேமா. பிரசாரண அமுக்கத்தை மாறாது பேணுதல் சோடியம். அவ பாஸ்பரஸ் தொழில் என்ன? நீனு ஆறு பாஸ்பரஸ். தாவரங்கள்ல பாஸ்பரஸ் தொழில். கேசிகன் தாவரங்கள்ல பாஸ்பரஸ் தொழில். நியூக்ளிக் அமிலமா? புத்தான் தட்டிட்டே இப்பதான். களத்தின் பிரசாரண அமுக்கத்தை மாறாது பேண உணவும் மூலகம், அதாவது கனியுப்பு. களத்தின் பிரசாரண அமுக்கத்தை மாறாது பேண என்னது? சோடியம். ஒடியா என்ன? அடுத்தது, அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு தம்பி கவனி. ஒரு செகண்டில்
என்ன ஒரு சாரி 6 செகண்டில் ஒரு பொருளின் வேகம் 0 12 மீட்டர் செகண்ட் -2க்கு மாறும் எனின் அப்பொருளின் ஆர்முடுகள் யாது? இது ஒண்ணாம் ஆண்டு பிள்ளை என்ன கேள்வி. 2 மீட்டர் செகண்ட் -1 சும்மா சொல்லி போட்டு போகலாம். -2 ரைட். அப்ப கவனி பாப்போம் இருக்கா சரியான்னு பாப்போம். அது எம்சிக்கு வாரபடியா நீங்க உங்களோட வாட்டுக்கு என்ன உருட்டிட்டு போலாம் அப்படி என்ன. ஆனால் சக்ஷன் விட கொடுக்க தானே வேணும். எஸ். அப்ப இங்க கவனிங்க. அப்ப இதுல வந்து பாருங்க என்ன 6 செகண்ட்ல என்ன 0 12 மீட்டர் செகண்ட் -1 என்றால் என்ன சமன்பாடு கொடுப்பீர்கள்? ஆர்முடுகள் சமன் இறுதிவேகம் செய் ஆர்முடுங்கள் நேரம். அப்ப ஆர்முடுகள் சமன் இறுதிவேகம் செய் ஆரம்ப வேகத்தின் கீழ் நேரம். இறுதிவேகம் எவ்வளவு? 12 மீட்டர் செகண்ட் -1. ஆரம்பம் எவ்வளவு? 0 மீட்டர் செகண்ட் -1. கழிச்சு விட்டீங்கன்னா நேரம் எவ்வளவு? 6. நான் தான் 10 மீட்டர் செகண்ட் -2. ரைட். அப்ப இங்க அர்த்த வேலையை கவனி இருக்காள். அடே இது குழந்தை பிள்ளை என்ன, இது நர்சரி பிள்ளை சேருங்கள். இங்க பார், ஏல இருந்து என்ன ஏல இருந்து ஒரு ஆள் பயணிக்கிறேன். அப்ப ஏல இருந்து சிக்கு வாரே, சில இருந்து எங்க டிக்கு வாரே, டில இருந்து எங்க வாரே பிக்கு வாரே. பாருங்க, பிள்ளை ஒருவர் பிரதான வீதி ஒன்று இரு பக்கத்திலும் உள்ள ஒரு பக்கத்தில் உள்ள ஏ எனும் இடத்திலிருந்து உருவில் காட்டப்பட்டுள்ள பாதை வழியே பிரதான வீதியின் மத்திய பக்கத்தில் உள்ள பி எனும் இடத்திற்கு சென்றான். சரியோ? அப்ப என்ன ஏ என்ற இடத்துல இருந்து பி என்ற புள்ளிக்கு போறேன். இதுல வந்து பாருங்க, சிடி என்பது மஞ்சள் கடவையில் உள்ள மஞ்சள் கடலையா அரை கடலை போற நாட்டில் கடவை உள்ள பிரதேசம் ஆகும். மஞ்சள் கடவை உள்ள பிரதேசம் ஆகும். ஏயிலிருந்து பி வரை உள்ள இயக்கத்தின் இடப்பெயர்ச்சி யாது? ஐயா இங்க பார், இவ்வளவும் 15 மீட்டராம், இவ்வளவும் 6 மீட்டராம், இவ்வளவும் 15 மீட்டராம் என்றால் உனக்கு இடப்பெயர்ச்சியில கேள்வி. அப்ப இடப்பெயர்ச்சி ஆரம்பத்துக்கு முடிவுக்கு நேர்கோடு தானே. ஆகவே இதுக்கு ஒரு நேர்கோடு போட்டுட்டி என்றால் என்ன வர எவ்வளவு வரப்போகுது ஐயா? 6 மீட்டர். எங்க தெற்கு திசையாக 6 மீட்டர். என்னது? தெற்கு திசையாக. மேசை ஆறுதோ கால் ஆறுதோ தெரியல, போனாடுது உனக்கு காலம் சரியில்லை. ரைட். அப்ப என்ன தெற்கு திசையாக 6 மீட்டர் என்ன. ரைட். அடுத்தது வந்து பாருங்க, அணு ஒன்றின் சக்தி மட்டம் எம்மில் இருக்கக்கூடிய உச்ச இலத்திரன்கள். அணு ஒன்றின் சக்தி மட்டம் எம்மில் இருக்கக்கூடிய உச்ச இலத்திரன்கள். எங்கட கடைசி கிளாஸ்ல பார்த்த ஒரு விஷயம், கடைசி ஜூம் கிளாஸ்ல, கடைசியா நடந்த ஜூம் கிளாஸ்ல, அணு ஒன்றின் சக்தி மட்டம் எம்மில் இருக்கக்கூடிய உச்ச இலத்திரன்களின் எண்ணிக்கை. அதாவது நீள்வோர் மாமாண்ட சக்தி மட்ட கொள்கை என்று ஒன்று படிச்சினாங்க. என்ன சக்தி மட்ட கொள்கையில என்ன 4 சக்தி மட்டங்கள், அதாவது கருவைச்சூழ வெவ்வேறு சக்தி மட்டங்கள் 4 இருக்குதுன்னு பார்த்தாங்க. என்ன முதலாவது சக்தி மட்டம் பொறுவாரு, முதலாவது சக்தி மட்டம், 2வது சக்தி மட்டம், 3வது சக்தி மட்டம், 4வது சக்தி மட்டம். 4 சக்தி மட்டங்கள் வச்சுனாங்க. இதுல என்ன சொன்னாங்க என்றால், உள்ளிருந்து வெளிநோக்கி வரைக்குள்ள சக்தி மட்டங்களுக்கு இடையிலான இடைவெளி அதிகரிக்கும், ஆனால் வித்தியாசம் என்ன செஞ்சு வரும்? குறைஞ்சு கொண்டு வரும். ஏன்னா கருவில இருந்து சக்தி மட்டத்துக்கு இடையிலான இடைவெளி என்ன செய்யும்? தூரம் என்ன செய்யுமா? அதிகரிக்கும். ஆனால் சக்தி மட்டங்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன செய்யும்? குறைஞ்சு கொண்டு வரும். இத முதலாவது சக்தி மட்டம் என்று சொல்லியும், என்ன இது முதலாவது சக்தி மட்டம் என்று சொல்லியும், இது 2ஆம் சக்தி மட்டம், இது 3ஆம் சக்தி மட்டம், இது 4ஆம் சக்தி மட்டம் என்று சொல்லியும் சொன்னாங்க. இதுல என்ன கதை என்று சொன்னால், ஏன்னா இந்த முதலாவது சக்தி மட்டம் எப்படி பேர் வச்சுனாங்க? KLMN என்று பேர் வச்சுனாங்க. இது KLMN என்று பேர் வச்சுனாங்க. ஏன்னா அப்ப உனக்கு தெரியும், முதலாவது சக்தி மட்டத்துல வந்து 2 இலத்திரன் இருக்கும், 2ஆவதுல 8 இலத்திரன் இருக்கும், 3ஆவதுல 18, 4ஆவதுல எவ்வளவு? 32 இலத்திரன் இருக்கும்னு தெரியும். அப்ப இந்த எம்ல வந்து எத்தனை இலத்திரன் இருக்க போகுது? 18 இருக்க போகுது. கேல 2, எல்ல 8, எம்ல 18, எண்ணில 32. இத மண்டேக்குள்ள போட்டு வச்சு கொள்ளுங்க. விளங்குதோ? அப்ப விட வந்து பாத்தீங்கன்னா 18. இது ஒரு இப்படியான கேள்வித்துல உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? முதல் 10 கேள்வியில உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு?
அங்காலையும் கஷ்டம் இல்ல ஒரு வாரம். பாருங்க, பின்வரும் உலோகங்களில் குளிர் நீருடன் வீரியமாக தாக்கம் புரிவது, குளிர் நீரோட உக்கிரமாக தாக்கம் புரியக்கூடிய மூலகங்கள் கற்றிக்கணும். அப்ப ஜோதி பாருங்க, செப்பு, செப்ப கொண்டே தண்ணிக்க போட்டா உக்கிரமா தாக்கம் இருக்குமோ? இல்லை. அது மக்னீசியம், குளிர் நீரோட தாக்கம் இல்ல மக்னீசியத்துக்கு. கொதிநீரோடையும் கொதிநீர் ஆவியோடையும் தாக்கம் புரியும். கொதிநீரோடையும் கொதிநீர் ஆவியோடையும் தாக்கம் புரியும். அடுத்த பிவி ஸ்தம்பம் என்னது? என்ன குளிர்நீரோட அவ்வளவு உக்கிரமா தாக்க மாட்டேன், அதே தாக்குதிறன் குறைஞ்ச ஒரு எண்ணெய். அப்ப சோடியம் வந்து பாத்தீங்கன்னால் குளிர் நீரோட என்ன செய்யும்? உக்கிரமாக தாக்கம் அடையும். எத்தனை கிளாஸ் வரையிலன்னு சொல்லுங்க ஒரு கல்வாப்பம். எத்தனை கிளாஸ் வரையில சரியான ரீசன் வந்து 11 உள்ள எடுக்க சொன்னா மட்டும் உள்ளதாங்க. சரி, அங்க அப்படியே விட்டு போகும். செப்பு மக்னீசியம், செப்பும் பிளம்பம் வந்து பாத்தீங்கன்னா என்ன தாக்குதிறன் மிக குறைஞ்சாக்கள். அதே மாதிரி மக்னீசியம் வந்து பாத்தீங்கன்னா குளிர்நீரோட தாக்கம் அடையாது, கொதிநீரோடையும் கொதிநீர் ஆவியோடையும் தாக்கம் புரியக்கூடியால். மக்னீசியம் வந்து பாத்தீங்கன்னா குளிர் நீரோடையும் என்ன செய்யும்? முக்கியமாக அசஞ்சி அசஞ்சி தாக்கம் அடையக்கூடியது. உஷ்ண சத்துல அசஞ்சி வெடித்தக்கூடிய தாக்கத்தை காட்டும். வெடித்தல் சின்ன சின்ன சத்தம். நீங்க கொஞ்சம் கூட தூக்கி போட்டீங்கன்னா தான் கூட வெடிக்கும். சரியோ? அடுத்தது 12வது. இந்த கேள்வியை பார்த்து தெரிஞ்சிருக்கணும். இந்த பைத்தியக்காரன் பேப்பர் செட் பண்ணிருப்பாங்க. இந்த கேள்வி 12வது கேள்வியை பாருங்க. ஏ என்ற கூட்டு என்ன சொல்லிருக்கு என்றால் கோலக மாதிரி ஒரு சொல்லிருக்கணும். ஏ வந்து என்னவாம் ஐயா? கோலக மாதிரியுரு. அப்ப இந்த கோலக மாதிரியுருவை யாரையா கண்டுபிடிச்சது? ரதபோர்ட், ஏர்னஸ்ட் ரதபோர்ட். கோலக மாதிரி யாரால முன்வைக்கப்பட்டது? ஏர்னஸ்ட் ரதபோர்ட்டால முன்வைக்கப்பட்டது. என்ன? ஏர்னஸ்ட் ரதபோர்ட்டால முன்வைக்கப்பட்டது. அடுத்தது வந்து பாருங்க, பிளம் புட்டிங் வடிவம் யாரால் முன்வைக்கப்பட்டது? யாரு? பிளம்ஸ் புடிங். யார் பிளம்ஸ் புடிங் வடிவத்தை முன் வச்சது? ஐயா, அணு மாதிரி ஒரு என்ற விஷயம் கதைக்குள்ள முதலாவது நாங்கள் கதைச்சது ஜே தொம்சனால முன்வைக்கப்பட்ட கருமாதிரியுரு. அந்த கருமாதிரியுரு அவர் எதுக்கு என்னன்னு சொன்னவர்? கோலக, அதாவது அந்த பிளம்ஸ் புடிங் மாதிரி வடிவம் சொன்னவர். அவர் என்ன சொன்னவர்? அணுவிண்ட கருவில புரோத்திரன்களும் இலத்திரன்களும் பொதிந்து காணப்படுது அப்படின்னு சொன்னவர். அணுவிண்ட கருவில யார் இருக்கணும்? புரோத்திரன்களும் இலத்திரன்களும் பொதிந்து காணப்படினும் அப்படி என்று ஆறு ஜே தாம்சன் வந்து சொன்னது கருமாதிரி ஒரு. இதை நாங்கள் என்னது பிளம்ஸ் புடிங் வடிவம் சொன்னாங்க. கருமாதிரி என்ன சொன்னாங்க? நாங்கள் பிளம்ஸ் புடிங் வடிவம். பாரத சொன்னது ஜே தாம்சன் ஆல முன்வைக்கப்படுகிறது. ஏன் இந்த ஜே தாம்சன் தான் இலத்திரனை கண்டுபிடிச்சவர். என்ன கண்டுபிடிச்சவர்? இலத்திரனை கண்டுபிடிச்சு போட்டு சொன்னவர். இலத்திரன் அணுவின் கருவில பொதிஞ்சிருக்குது, இலத்திரன் அணுவின் கருவில பொதிந்திருக்குன்னு சொன்னவர். ஏன் அதுக்கு பிறகு வந்தாக்கள் தானே அவர் உங்களுக்கு எல்லாம் உருட்டி போட்டு போயிட்டு கண்டுபிடிச்சவர். என்ன? அணுந்த கருவில வந்து இலத்திரன் காணப்படாது. அணுந்த கருவில என்ன இருக்காது? இலத்திரன் காணப்படாது. இலத்திரன் கருவைச்சூழ நீள்வட்ட பாதையில சுற்றி வருகிறது என்று சொன்னவர் தான் யாரு? ஏர்னஸ்ட் ரதபோர்ட். அரையா ஏர்னஸ்ட் ரதபோர்ட் வந்து சொல்லி போட்டு போனவர். இவையல்ட்ட கதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன, நான் அதை செஞ்சது, இவர் சொல்றது இவர் சொல்ற எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு என்ன தான் கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் ஒண்டாக்கி மிக்ஸ் பண்ணி ஒரு கதையை விட்டவர் தான் யாரு? நீல்போர். யாரு? நீல்போர். என்னது? நவீன மாதிரி உருவ சொன்னவர். நவீன மாதிரி உருவ, அதாவது சக்தி மட்ட கொள்கையை சொன்னவர். சரியோ? ஆக ஞாபகம் கொள்ளுங்க. அப்ப நவீன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீல்போரால முன்வைக்கப்படுகிறது. அப்ப இதை வச்சுதான் கேள்வி வந்தது, இந்த மூண்டையும் இனங்காண சொல்லி. அப்ப இந்த மூண்டையும் உங்களால ஈஸியா இனம் காணக்கூடியதா இருந்திருக்கு நினைக்கிறேன். ரைட்டு? இதை இனம் கண்டாலும் வேலை முடிச்சு இந்த கேள்வி. அடுத்த கேள்வியை பாருங்க, 13வது கேள்வியை பாருங்க. 13வது கேள்வியில வந்து பாருங்க, எக்ஸ் எனும் மூலகம் ஆவர்த்தன அட்டவணையில் 3ஆம் கூட்டத்தை சேர்ந்தது. எத்தனையாம் கூட்டமா?
மூன்றாம் கூட்டத்தை சேர்ந்ததாம். சரியோ? எக்ஸின் சல்பேட்டின் ரசாயன சூத்திரம் என்று கேட்கணும். எக்ஸின் சல்பேட்டின் ரசாயன சூத்திரம் என்ன? இதுக்குள்ளே அந்த பாருங்க கடைசியா இருக்கிற ஒரு விஷயம் என்ன நாங்க பார்ப்போம். இப்ப எக்ஸ் வந்து மூன்றாம் கூட்டம் என்றாலடா இதுக்கு இந்த வலுவளவும் வந்து பாத்தீங்கன்னா மூன்றா இருக்கு. அதாவது +3 இருக்கு. வலுவளவு என்னவா இருக்கு? +3 இருக்கு. சரிதானே? அப்ப எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா +3 இருக்கு. அது வலுவளவு +3 சொல்லுவோம். அதே மாதிரி சல்பேட் வந்து பாத்தீங்கன்னா SO4 2-. சல்பேட் என்னது? SO4 2-. இப்ப இந்த ரெண்டு பேற்ற வலுவளவுகளையும் குறுக்கு பெருக்கம் செய்வதன் மூலம் இவற்றை வலுவளவு இவருக்கும் இவற்றை வலுவளவு இவருக்கும் குறுக்கு பெருக்கம் செய்வதன் மூலம் இது இந்த ரசாயன சூத்திரத்தை வந்து கண்டுபிடிக்கலாம். அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது எக்ஸ் ரெண்டுல இங்க வர போனோம். அப்ப X2 SO4 முழுவதின் 3 வரும். X2 SO4 முழுவதின் 3 விளங்குதோ? ட்ரைஸ் என்று சொல்றோம் நாங்க இதை. நாங்க X2 SO4 ட்ரைஸ் என்று சொல்லுவோம். ரைட்டோ? இதை நான் ஒரு தெளிவா கதைக்கிறேன். மண்டைக்குள்ள போடு. ரைட்? பார். இப்ப ஒரு மூலகங்களுக்கு வலுவளவு என்று ஒன்று இருக்கு. அது என்ன இருக்குது? வலுவளவு. இந்த வலுவளவை யார் தீர்மானிக்குது என்றால் அது காணப்படுகின்ற கூட்ட எண்ணிக்கை வந்து தீர்மானிக்கும். சரியோ? எப்படி என்றால் இங்க கவனி, இந்த கூட்டம் நாங்கள் கூட்டம் வந்து என்ன தீர்மானிக்குதுன்னு சொல்லி காய்ச்சாங்களா? அது ஈட்டோட் இலத்திரன்கள் தான் என்ன செய்யுது? கூட்டத்தை வந்து தீர்மானிக்கும். ஈட்டோட் தான் தீர்மானிக்கும் கூட்டம். அதாவது நான் ஒரு இலத்திரன்ல படுத்தோமே இல்லை. இப்ப எக்ஸுக்கு நான் எழுதினேன் என்றால் 2 8 10 வருதுன்னு வைங்களேன். இல்ல 2 8 3 வருதுன்னு வைங்களேன். இப்ப இந்த எக்ஸ வச்சு கதைப்போம். 3 வைப்போம். இப்ப நாங்க ஒரு இலத்திரன் நிலைப்படைக்குள்ள இங்க எத்தனை சக்தி மட்டம் இருக்குது? எத்தனை சக்தி மட்டம் இருக்குது? 3 சக்தி மட்டம் இருக்கு. ஏன் இது முதலாவது சக்தி மட்டம், இரண்டாவது சக்தி மட்டம், மூன்றாவது சக்தி மட்டம். 3 சக்தி மட்டங்கள் வந்து காணப்படும். அப்ப இதுல 3 சக்தி மட்டம் இருக்குது. அப்ப இங்க 3 சக்தி மட்டம் இருக்கிறதால இது நாங்க சொல்ல போறோம் மூன்றாம் ஆவர்த்தனம் சொல்ல போறோம். எத்தனையாம் ஆவர்த்தனம்? மூன்றாம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த ஆக்களாக வந்திருக்கணும். ஏன்னா அதே மாதிரி இறுதி சக்தி மட்டத்தில் எத்தனை இலத்திரன் இருக்குது? 3 இலத்திரன் இருக்குது. அப்ப இறுதி சக்தி மட்டத்துல அதான் ஈட்டோட்டில வந்து பாத்தீங்கன்னா ஈட்டோட்டில வந்து பாத்தீங்கன்னா 3 இலத்திரன் வந்து காணப்படுகிறது. அப்ப ஈட்டோட்ல 3 இலத்திரன் இருக்கு என்றால் இது நாங்க சொல்லுவோம் மூன்றாம் கூட்டம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் நாங்க? மூன்றாம் கூட்டம் மூலம்னு சொல்லுவோம். சரி, அப்ப தெளிவா மண்டைக்குள்ள போடுங்க. ஏன்னா அப்ப இங்க பாரு, அப்ப ஒரு மூலகத்தின் இலத்திரன் நிலையமைப்பு அடிப்படையா வச்சுக்கொண்டு ஆவர்த்தன அட்டவணையில எத்தனையாம் கூட்டம் எத்தனையாம் ஆவர்த்தனம் கண்டுபிடிக்கலாம். எத்தனையாம் கூட்டம் எத்தனையாம் ஆவர்த்தனம் ஈஸியா செய்யக்கூடியதா இருக்கும் ஐயா, கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். இப்ப இதுல இருந்து என்ன கதைக்க போறோம் என்றால் அதற்ற வலுவளவும் வந்து பாருங்க இந்த இறுதி சக்தி மட்டத்தில் இருக்கிற இலத்திரன்கள் எண்ணிக்கை அல்லது கூட்ட எண்ணிக்கை வந்து அவற்றை வலுவளவை தீர்மானிக்கும். இப்ப இந்த வலுவளவு என்னன்னு பாத்தீங்க என்றால் ஒரு மூலகம் ஏற்கிற அல்லது இழக்கிற இலத்திரன்கள் எண்ணிக்கை. ஏற்கிற அல்லது இழக்கிற, அதாவது ஒரு மூலகம் ஒன்று தான் உறுதியாகணும் என்றால், ஒரு மூலகம் ஒன்று தான் என்ன செய்யணும்டா? உறுதியாகணும் என்றால் என்ன அவற்றை ஈட்டோடு நிரம்பி இருக்கணும். ஈட்டோடு என்ன செஞ்சிருக்கணும்? நிரம்பி காணப்படணும். என்ன அப்ப ஒரு ஆளின் ஈட்டோடு நிரம்பி காணப்பட வேணுமாக இருந்தால் என்ன இறுதி சக்தி மட்டம் நிரம்பி இருக்கணும். அப்ப ஜோதிச்சு பாருங்க, இப்ப முதலாவது சக்தி மட்டத்துல 2 இலத்திரன் இருக்குன்னா அது உறுதி. இரண்டாவது சக்தி மட்டத்துல 8 இருந்தால் அது உறுதி. மூன்றாவதுல 18 இருந்தால் அது உறுதி. நாலாவதுல 32 இருந்தால் அது என்னது? உறுதி. ஆனால் எங்களை பார்த்து எப்படி மாத்திட்டாங்க? முதலாவது 2 இருக்கணும், ரெண்டாவது 8 இருக்கணும், மூன்றாவது 8 இருக்கணும், நாலாவதுல 2 இருக்கணும் மாத்தினாங்க. அப்ப இங்க 10 இதுல 2 8 இலத்திரன் இருந்தால் இது உறுதி. இங்க 8 இலத்திரன் இருந்தா அது உறுதி. இங்க 10 இலத்திரன் அப்படிங்க. இப்ப இங்க விஷயத்துக்குள்ளவா, இப்ப என்ன மூன்றாம் கூட்டத்தில் இருக்கிற ஒரு மூலகம் என்றால், மூன்றாம் கூட்ட ஒரு மூலகம் என்றால் ஈட்டோட 3 இலத்திரன்ல எல்லாம் இருக்கும். மூன்றாம் சக்தி மட்டத்தில் 8 பேர் இருக்கலாம். இருக்கலாம் ஐயா, 8 பேர். இப்ப இவர் வெளியே இருந்த ஒரு 5 இலத்திரனை உள்ள கொண்டு வரணும். வெளியே இருந்த 5 இலத்திரனை உள்ள கொண்டு வரணும். அல்லது தன்னிட்ட இருக்கிற அந்த 3 என்ன செஞ்சிடணும்? கலைச்சு விடணும். வெளியே போடா யோக்கிய ராஸ்கோட கலைச்சு விடணும். என்ன அப்படிதானே? ரைட். அவ எங்க பார்,
இப்ப இவர் 3 பேரை வெளியே அனுப்புறதா 5 பேரை உள்ள கொண்டு வரதா ஈஸி? 3 பேரை வெளியேற்றுறது ஈஸி. என்ன 3 பேரை வெளியே கொண்டு போறது ஈஸி. என்ன அப்ப இதுல என்ன கதைன்னு சொன்னால ஐயா, இப்ப இந்த எக்ஸ் வந்து 3ல இருந்து வெளியே கொண்டு போயிட்டு வைங்களேன். எக்ஸ் வந்து 3ல என்ன செஞ்சுட்டு வெளியே கொண்டு போயிட்டு வைங்க. இப்ப இந்த எக்ஸ ஜோதிச்சு பாருங்க. இந்த எக்ஸ்ல என்ன 13 வேண்டா என்ன 13 புரோத்திரன் இருந்தது, அதே மாதிரி 13 இலத்திரன் இருந்தது, அதே மாதிரி 13 புரோத்திரன் 13 இலத்திரன் இருக்கல்லோ. இப்ப 3 வெளியே கழிச்சு விட்டால் எத்தனை இலத்திரன் இருக்கும்? 10 இலத்திரன் இருக்கும். 3 வெளியே கழிச்சு எத்தனை இலத்திரன் இருக்கும்டா? 10 இலத்திரன் இருக்கும். அப்ப என்ன ஏற்றம் ஐயா கூட இருக்கும்? நேரேற்றம். ஏன் புரோத்திரன் வந்து நேரேற்றம், இலத்திரன் மறையேற்றம் இல்லோ. அப்ப 3 மைனஸ் போச்சுன்னா ஆர் கூட இருக்கிறது? பிளஸ் தானே கூட. எத்தனை பிளஸ் கூட இருக்கு ஐயா? 2. 3 முதல் 13 புரோத்திரனும் 13 இலத்திரனும் இருந்தது. இப்ப 3 இலத்திரன் போயிட்டு என்றால் 3 புரோத்திரன் கூட இருக்கல்லோ. அப்ப 3 பிளஸ் என்ன செய்யுது? கூட இருக்கும். ஆக இது நாங்கள் என்னன்னு குறிச்சு காட்டுவோம்? x3 பிளஸ் என்று குறிச்சு காட்டுவோம். எக்ஸ்ல வந்து 3 இலத்திரன் கூடுதலா இருக்குதுன்னா இதன் அர்த்தம் விளங்குதோ? சில நேரத்துல சில நேரம் 6ஆம் கூட்ட மூலகம் 5ஆம் கூட்ட மூலகத்தை எடுத்து கதை கேட்கல. இப்ப நான் ஒரு 5ஆம் கூட்ட மூலகத்தை எடுக்கிறேன். y என்னோட எடுக்கிறேன். இப்ப y வந்து பாத்தீங்களா என்றால் வலுவளவு 2 8 5 இருக்குன்னு வைங்க. அப்ப இவர் 5ஆம் கூட்டம். எத்தனையாம் கூட்டம் இவர்? 5ஆம் கூட்டம். இப்ப இவர் இறுதி சக்தி மட்டம் நிரம்புறதுக்கு 3 பேரை வெளியே இருந்து கொண்டு வரணும், அல்லது இந்த 5 பேரை கலைக்கணும். 5 பேரை கலைக்க மனசு வராதானே? 3 பேரை கொண்டு வரலாம் தானே? ரைட். அவ 3 பேரை உள்ள கொண்டு வாருதுன்னு சொன்னால் இங்க ஜோதிச்சு பாருங்க. இவருக்கு இந்த வைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன 15 புரோத்திரனும் 15 இலத்திரனும் இருக்குது. இப்ப எக்ஸஸா 3 கொண்டு வர நீ உள்ள 3 இலத்திரனை கொண்டு வந்தால் ஆர் கூட பெருக்க போறேன்? 6 இலத்திரன்ல கூட வரப்போகுது. எத்தனை இலத்திரன் கூட வரப்போகுது? 3 இலத்திரன் கூட போகுது. ஆகவே இதுக்கு y3 மைனஸ் சொல்லுவோம். y3 அப்ப இந்த வலுவளவுகளை வந்து எப்படி எடுக்கிறதுன்ற மண்டைக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. இது கட்டாயம் ஒரு கேள்வி எக்ஸாமுக்கு வரும். இதே மாதிரி கட்டாயம் ஒரு கேள்வி எக்ஸாமுக்கு வரும். அப்ப இந்த வலுவளவுகளை குறுக்கு பெருக்கம் செய்வதன் மூலம் நீ என்ன செய்யலாம்? அது இந்த ரசாயன சூத்திரத்தை கண்டுபிடிக்கலாம். அது என்ன கண்டுபிடிக்கலாம்? ரசாயன சூத்திரத்தை கண்டுபிடிக்கலாம். விளங்குதா விஷயம்? அப்ப தெளிவா மண்டைக்குள்ள போடு. இதற்கு நோட் பண்ணிடுங்க பாப்போம். ஏன்னா அடுத்த கேள்வியும் வந்து பாருங்க, அதே விஷயம் தான் வந்துருக்கு. பாருங்க ஒரு கால். ஏன்னா 14வது 15வது கேள்வியும் அதே விஷயம் தான். நான் இப்ப கதைச்ச விஷயம் தான். அது இதுல வந்து இப்ப சல்பேட்ல நீ பாடமாக்கியே ஆகணும். நான் அந்த டியூடின கடைசி பக்கம் நோட்ஸ்ன கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டவணை தந்திருக்கு. பல்லணுச்சாலகங்கள்னு சொல்லி ஒரு என்ன பல்லணுச்சாலகம் அல்லது மூலிகம் அப்படின்னு சொல்லி அட்டவணை. அந்த அட்டவணையில சல்பேட்டு, ஹைட்ராக்சைடு, கார்பனேட்டு என்று சொல்லி கொஞ்சம் பேர் இருக்கணும். அது நீங்கள் பாடமாக்கி வச்சிருக்க வேண்டும். அத பாடமாக்கினாத்தான் இதே மாதிரி கேள்வி ஓயல் வரைக்கும் திரட்டி கொண்டே இருக்கும். ஒரு எம்சிக்கு கட்டாயமா திரட்டி கொண்டே இருக்கும். அப்ப ஒரு மார்க்ஸ் சந்தோஷமா நீ எடுக்கலாம். சரிதானே? ஒரு மார்க்ஸ் நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம். ஐயா ஒரு எம்சிக்கு சரியண்டா 1 மார்க்ஸ். சில நேரத்துல 12 மார்க்ஸ் 13 கூட மாறலாம் கேசிகனுக்கு. அர்த்தாலியா பாருங்க. மூலகம் xy என்ற 2 மூலகம் தந்திருக்கணும். xy என்ற 2 மூலகம் தந்திருக்கணும். அப்ப இங்க கவனியம் இருக்கா? ஏன்னா அப்ப x என்ற ஒரு மூலகம், y என்ற ஒரு மூலகம். x வந்து பாத்தீங்கன்னா ஆவர்த்தனம் தந்திருக்கணும், கூட்டம் தந்திருக்கணும். ஆவர்த்தனம் வந்து பாருங்க 2ஆம் ஆவர்த்தனம் 2ஆம் கூட்டம். இவர் 3ஆம் ஆவர்த்தனம் 4ஆம் கூட்டம், சாரி 6ஆம் கூட்டம். 3ஆம் ஆவர்த்தனம் 6ஆம் கூட்டத்தை சேர்ந்தவரா இருக்கிறேன்னு வைங்க. சரிதானே? இப்ப இத வச்சுக்கொண்டு உங்களை கேள்விக்கு விட எழுதுங்க. முதலாவது கேள்வி, மூலகம் பையின் இலத்திரன் நிலையமைப்பு திரட்டா. அடே மூலகம் அடே இங்க கவனி, இனி போர்டா கவனிக்கணும் தம்பி. வெளுத்து போடுவேன். மார்க்ஸ் மட்டும் 90 கொஞ்சம் வெளுத்து போடுவேன். ரைட், இங்க கவனிங்க. அடே இப்ப வைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ஆவர்த்தன அட்டவணை 3 ஆவர்த்தனம் 3 என்றால் எத்தனை சக்தி மட்டம் இருக்குது? 3 சக்தி மட்டம் இருக்கு. நான் கதைச்ச அதே விஷயம் தானே? ஏன்னா 3 ஆவர்த்தனம் 3ஆம் ஆவர்த்தனம் எத்தனை சக்தி மட்டம் இருக்க போகுது? 3 சக்தி மட்டம் இருக்க போகுது. அப்ப இந்த வைக்கு 3 சக்தி மட்டம்.
முதலாவது சக்தி மட்டத்தில் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். இரண்டாவதுல எத்தனை இருக்கும்? 8 இருக்கும். மூன்றாவது சக்தி மட்டத்தில் எத்தனை இருக்கும் என்ற அந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்கள் என்றால் எத்தனை ஐயா கூட்ட எண்ணிக்கை ஆறல்லோ. அப்ப கூட்ட எண்ணிக்கை ஈட்டோட்டில் எத்தனை தரும்? கூட்ட எண்ணிக்கை எத்தனை போகுது? ஈட்டோட்டில் எத்தனை தரும்? ஆகவே இங்க கூட்டம் வந்து 6 என்றபடியால ஈட்டோட்டில் எத்தனை இருக்க போகுது? 6 இருக்க போகுது. அப்ப உன்னால் எத்தனை இப்ப எழுதலாமா எழுதலாதா? சிம்பிளா இப்படி யோசிக்கலாமா யோசிக்கலாதா? யோசிக்கலாம். அப்ப எத்தனையாவது? 2 8 6 வரும். 2 8 6. அடுத்த கேள்வியை பாருங்க. x, y எனும் இரு மூலகங்களும் சேர்ந்து உருவாக்கும் சேர்வையின் சூத்திரம். x, y என்ற 2 மூலகங்களும் சேர்ந்து உருவாக்குற சேர்வையின் சூத்திரம். இங்க கவனி ஐயா, x இன் வலுவளவு எத்தனையா இருக்கும்? 2ஆம் கூட்டம் வெல்லோ. அப்ப +2 இருக்கும். x என்னவா இருக்கும்? +2 இருக்கும். y 6ஆம் கூட்டம் வெல்லோ. 6 இழப்பேரோ இல்லதானே? 2ல வேண்டு வரும். அப்ப 6 இழக்க மட்டும் 2 என்ன செய்வே? வேண்டு வேறு. 6 இழக்காம 2 வேண்டு வரலோ ஐயா. ஆகவே y வந்து என்னவா இருக்கும்? 2 வேண்டினால் -2 குறுக்கு பெருக்கம் செய்யுங்க. x2 y2 ஒரே சமன் தானே? ஆகவே xy என்று சொல்லுவோம். என்ன வரப்போகுது? xy. விளங்குதா விஷயம்? ஓ, எளிய விகிதத்துல கூட சொன்னாங்க. எளிய விகிதம் 2 மட்டும் விட தானே, ரைட்டோ? அப்ப சில நேரங்கள்ல இப்ப x4 x4 y2 இருந்தா வெட்டலாம். வெட்டினால் x2 y என்று எழுதலாம். அதான் நாங்க சூத்திரங்கள் எப்பயும் எளிய விகிதத்துல கொடுக்கணும். சூத்திரத்தை எப்பயும் செய்யணும், எளிய விகிதங்களை கொடுக்க பழகும். ரைட்? ஒரு கடை நோட் பண்ணி விடுங்க. உந்தத்தின் அலகினை சரியாக குறிப்பது. உந்தத்தின் அலகு என்ன ஐயா? உந்தம் என்ன படுத்தினாங்க? உந்தம் சமன் திணிவுதர வேகம். திணிவுதர வேகம். ஏன்னா அப்ப திணிவு வந்து கிலோகிராமிலையும் வேகம் மீட்டர் செகண்ட் -1 வளர்க்கப்படுது. ஆகவே கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. அடுத்த பாருங்க. ஆவர்த்தன அட்டவணையில் 3ஆம் ஆவர்த்தனத்துக்குரிய ஒரு மூலகம் வழியில் தாக்கமடைந்து ஓர் அமில ஆக்சைட்டை உருவாக்குகின்றது. தம்பியவ சிம்பிளா மண்டைக்குள்ள போடு. சின்ன ஒரு விஷயம் தான். என்ன கதைன்னு சொல்லி பாத்தீங்களா? என்ன கதை என்றாடா? என்ன இப்ப என்னண்டாலையா இங்க பாரு இருக்கா? இப்ப ஆவர்த்தன அட்டவணையில முதலாம் கூட்டம் 2ஆம் கூட்டம் முதலாம் கூட்டம் 2ஆம் கூட்டம் 3ஆம் கூட்டம் வந்து உலோகங்களா இருப்பினும். யாரா இருப்பினும்? உலோகங்களா இருப்பினும். உலோகங்கள் வலியோட தாக்கம் அடையுது என்றாடா வழியில இருக்கிற ஆக்சிஜனோட தாக்கம் என்ன அர்த்தம்? வழியில இருக்கிற தாக்கம் அடையுது, ஆக்சிஜனோட தாக்கம் அடையுது. அப்ப இங்க ஞாபகம் கொள்ளுங்க, உலோகங்கள் ஆக்சிஜனோட தாக்கம் அடையக்குள்ள மூல ஆக்சைட்டை வந்து உருவாக்கு. யார உருவாக்குது? மூல ஆக்சைட்டை உருவாக்குது. அப்ப ஞாபகம், உலோகங்கள் ஆக்சிஜனோட தாக்கம் யார உருவாக்கினா? மூல ஆக்சைட்டுகளை உருவாக்கு. அதே மாதிரிடா இங்கால போக 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 அல்லோகம் எல்லாம் வருது. இங்கால போக ஆரறியும் ஐயா அல்லோகங்கள். அப்ப ஞாபகம் கொள்ளுங்க, இந்த அல்லலோகங்கள் ஆக்சிஜனோட தாக்கம் அடையக்குள்ள அல்லோகங்கள் யார் தாக்கம் அடையுது? ஆக்சிஜனோட தாக்கம் அடையக்குள்ள அமில ஆக்சைட்டை உருவாக்கு. யார உருவாக்குது? அமில ஆக்சைடுகளை வந்து உருவாக்கணும். சரியோ? அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி அலுமினியம் உலோக போலியல் இருக்கணும் தானே? அலுமினியம். இப்ப அலுமினியம் போன்ற ஆட்கள் இவியல் வந்து பாத்தீங்கன்னா ஈரியல் ஆக்சைடு. இந்த புத்தாத்துல இருக்கிற ஒரே ஒரு ஈரியல் அலுமினியம். அதாவது ஞாபகம் Al2O3. இந்த Al2O3 வந்து பாத்தீங்கன்னா ஈரியல் ஆக்சைடாக இருக்கு. சரியோ? இதுவும் அடிக்கடி உண்ட புத்தாத்துல வாரும். ஃபர்ஸ்ட் நமக்கு சில நேரம் எதிர்பாரு எங்கேயாச்சும் ஈரியல் ஆக்சைடு.
அப்ப இந்த விஷயம் இந்த மண்டேக்கன்னுண்டா உலோகமும் ஆக்சிஜனும் வரைக்கும் மூல ஆக்சைட்டும் அல்லோகங்களும் ஆக்சிஜன் தாக்கம் வரைக்கும் அமில ஆக்சைட்டும் வருகுது. ஏன்னா அதே மாதிரி அலுமினியம் வந்து என்னவா இருக்குன்னா ஈரியல் ஆக்சைடு, அதாவது அமிலமாகவும் இருக்கும் மூலமாகவும் இருக்கும். மூல ஆக்சைடு ரெண்டு இயல்பையும் காற்றாக்கலாம் வந்துருக்கு. சரிதானே? அப்ப இதுல இருக்க மண்டைகளை போட்டு வச்சுக்கொண்டு சோழிய முடிச்சிருங்க வா. அவ இந்த கேள்விய பாருங்க ஐயா. ஏன்னா முதலாவது வந்து சோடியம் வந்திருக்கணும். விடைக்கு வந்து முதலாவது சோடியம். அப்ப சொல்லுங்க பாப்போம், சோடியம் வந்து என்ன ஆக்சைட்டை உருவாக்குமெண்டு? மூல ஆக்சைட்டை உருவாக்கும். உலோகம் இல்ல, அப்ப மூல ஆக்சைடு. சரியோ? N2O சொல்லுவாங்க. Na2 மூல ஆக்சைடு. அது ரெண்டாவது வந்து பாத்தீங்களா, ரெண்டாவது வந்து பாருங்க எங்க 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 மெக்னீசியம். மெக்னீசியம் சொல்லுங்க பாப்போம். மூல ஆக்சைடு. MgO மெக்னீசிய பால் நாங்க சொல்லுவோம். என்ன சொன்னாங்க இது? நாங்க மெக்னீசிய பால், அதாவது அல்சருக்கு குடிக்கிற பான் இருக்கல்லோ அது இவர் தான். அப்ப அல்சர் வந்து அமிலத்தால உருவாகுது, அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு யாரை கொண்டு போறாங்க? மூலத்தை கொண்டு போறாங்க. விளங்குதோ? அதே மாதிரி மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அலுமினியம். என்னது? ஈரியல் Al2O3. சரியோ? நாலாவது சல்பர் கந்தகம். என்னது? அமில ஆக்சைடு SO2. நோட் பண்ணிடுங்க. இது அடுத்த வந்து 18வது கேள்வியை பாருங்க. இது 1ஆம் ஆண்டு பிள்ளை இந்த கேள்வி. ரைட், கவுனிங் இருக்கா? 18வது கேள்வியை பாருங்க. ஸ்டீல் குளோரின் 1737. குளோரின் 1737 என்ன? குளோரின் 1737 என்ன? அணுவில் புரோத்ரன், நியூட்ரன், இலக்ட்ரன் ஆகியவற்றின் எண்ணிக்கை. ஐயா இங்க கவனி. இப்ப இந்த குளோரினை பொறுத்த வரைக்கும் என்ன, புரோத்ரன், இலக்ட்ரன், நியூட்ரன் நாங்க எடுப்போமா இருந்தால் புரோத்ரன் வந்து என்னது? அணுவண்ணுக்கு சமன் இல்லோ? ஆகவே அப்ப என்னது? 17. புரோத்ரன் இலக்ட்ரன் சமன், ஒரு அணுவ பொறுத்த புரோத்ரன் இலக்ட்ரனும் சமன், ஆகவே 17. அப்ப நியூட்ரன் என்றது என்னது? திணிவன். என்ன திணிவன்ல இருந்து கதைக்க போறோம். திணிவன்ல என்ன, அதாவது புரோத்ரன் நியூட்ரனையும் கொடுத்தாதான் என்னவா இருக்கும்? திணிவன். அப்ப இங்க திணிவு வந்து 31 37 தந்திருக்கணும். புரோத்ரன் 17 சக நியூட்ரன். ஆகவே நியூட்ரன் 70 ஆக்கினி என்றால் 37 என்ன செய்ய போறீங்க? 17 கழிப்பியல் கழிச்சா எவ்வளவு? 20. ஆக நியூட்ரன் எவ்வளவு ஐயா? 20. உங்கள்ட்ட கேட்ட ஓர்டர் வந்து பாருங்க, புரோத்ரன், நியூட்ரன், இலக்ட்ரன் சொல்லி. ஆகவே 17 20 17. ரைட்டோ? அந்த ஓர்டர் பார்க்கணும். அப்ப இதுவும் ஒரு முதலாம் ஆண்டு கேள்வி. அடுத்த 19 இன்னும் ஒரு முதலாம் ஆண்டு கேள்வி. என்னன்னு பாத்தீங்கள் என்றால், ரப்பரை வல்கனைசு படுத்தவும் பங்கசு கொல்லியாகவும் பயன்படுத்தப்படும் மூலம் ரப்பரை யார வச்சு வல்கனைசு படுத்தினாங்க? கந்தகம். அரே கந்தகம். ஞாபகம் வச்சுக்கோள். ரப்பர், அதான் ரப்பரை சாதாரண ரப்பர் பால் எடுத்துக்கொண்டு அப்படியே பயன்படுத்த மாட்டோம். அதை வல்கனைசு படுத்துவோம். 15ஆம் படிப்போம். அதே அப்படிதான் நாங்களே. இப்ப வல்கனைசு படுத்த யாரை பயன்படுத்துறோம்? கந்தகத்தை பயன்படுத்துறோம். 20வது கேள்வியை பாருங்க. ஆவர்த்தன அட்டவணையில் மிக உயர்வான முதலாம் முதலாம் அயனாக்கல் சக்தியுடைய மூலகங்களை கொண்ட கூட்டம். அயனாக்கல் சக்தி யாருக்கு ஐயா கூட? 8ஆம் கூட்டம் மூலகத்துக்கு. யாரு கூட? 8ஆம் கூட்டம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாம் கூட்டத்துல இருந்து 8ஆம் கூட்டம் வரைக்கும் போய்க்கலாம் அயனாக்கல் சக்தி என்ன செய்வோமா? அதிகரிச்சு கொண்டு வரும். ஆகவே அயனாக்கல் சக்தி மிகவும் குறைஞ்சது யாருக்கு? முதலாம் கூட்டம். அயனாக்கல் சக்தி மிகவும் கூடுதல் யாருக்கு? 8ஆம் கூட்டம். ரைட்டோ? இதுல பார்த்து கொண்டு வாங்கோ. 21வது நாளைக்கு பாக்குறேன். டாடா.